உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அட யாருப்பா அது? அண்ணா நான் தான் முனுசாமி வந்திருக்கேன். எந்த முனுசாமி? எனக்கு சரியா ஞாபகம் வரலையே. அண்ணா நான் தான் ராமசாமி மாவன் முனுசாமி. இப்போ ஞாபகம் வருதா? இப்போ ஞாபகம் வருது. ஏய் எங்கப்பா ரொம்ப நாளா ஊர் பக்கமே காணோம். அண்ணா நீங்க பொது அறிவில் புலின்னு அவார்டு வாங்கினீங்களே, அதை நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். பார்த்த உடனே சும்மா சிட்டாட்டம் மறந்து வந்துட்டேனே. அடப்பாவி, இதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்திருக்க? பின்ன என்னென்ன, நம்ம ஊர்ல ஒருத்தர் அவார்டு வாங்கினா அது நம்ம ஊருக்கு தானே பெருமை. அப்புறம் அண்ணன் நான் பொது அறிவுல புலி இல்லைனாலும் பொது அறிவு பூனைன்னு நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்கண்ணே. சரி அதுக்கு என்ன இப்ப? அண்ணன் வர வழியில ஊர்ல கேள்விப்பட்டேன், நம்ம 10th டி மாணவர்கள்லாம் சேர்ந்து இந்தியாவை பத்தி தெரியாத விஷயம்லாம் சொன்னாங்களாமாண்ணே. அந்த மாதிரி எனக்கும் ஒரு சில விஷயம்லாம் சொல்லுங்கண்ணே. சரி இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்கறதுனால நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். அண்ணே நாங்கெல்லாம் அந்த காலத்துலயே அப்படி, இப்போ சொல்லவா வேணும்? நீ கேள்வி கேளுன. ஒரு சாதாரணமான கேள்வியை கேட்கறேன். இந்தியாவோட தலைநகரம் எது தெரியுமா? என்னது? அட காது வேற சரியா கேட்காத போல. இந்தியா இருக்குதுல்ல, இந்தியா. ஆமா இருக்கு. இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா? அட தொடர்ந்து பேசாம என்ன கேள்வி கேட்க விடுப்பா. இந்தியாவின் தலைநகரம் எது? சே, நான் கூட ரொம்ப கஷ்டமான கேள்வியா இருக்கும்னு நினைச்சேன். இதுதானே நம் நாட்டின் தலைநகரம். டெல்லி. அது எல்லாத்துக்கும் தெரியும். டெல்லிக்கு முன்னாடி எந்த மாநிலம் தலைநகரமாக இருந்தது தெரியுமா? அதுவா? அது எனக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி இருந்தது பழைய டெல்லி, இப்போ இருக்கிறது புது டெல்லி. அவ்வளவுதானே. இதுக்கு போய் இவ்வளவு பில்டப்பா? அட அது பழைய டெல்லியும் இல்ல, புது டெல்லியும் இல்ல. டெல்லிக்கு முன்னதாக நமது நாட்டின் தலைநகரம் கொல்கத்தா. என்னது கொல்கத்தாவா? இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு. கைப்புள்ள நாம இன்னும் டெவலப் ஆகணும்டா. அண்ணா நீங்க அடுத்த பால் போடுங்க, அது கண்டிப்பா 6 தான். சரி ஒரு நாள் மட்டும் இந்தியாவோட தலைநகரமா இருந்த பகுதி எது தெரியுமா? அண்ணா நீங்க போட்ட பால்ல நான் கிளீன் போல்டு. எனக்கு ஒரு நாள் முதல்வர் தெரியும், ஆனா ஒரு நாள் தலைநகரம் சத்தியமா தெரியாதுன்னு. ஆமா சொல்றேன் கேளு, தெரியாதத தெரிஞ்சுக்கோ. ஒரு நாள் மட்டும் இந்தியாவின் தலைநகரமாக இருந்த பகுதி அலகாபாத். அடடா என்ன ஒரு அதிசயம், அற்புதம். ஆஹா ஓஹோ, போதும் பேசாதீங்கடா. இதுக்கே இப்படி வாய போனதா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கு, கேளு. அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே, கேப்போம். காசுல பணமா சும்மா கேட்டு. ஒரு மாநிலத்திற்கு 3 தலைநகரம் இருக்கு, அது தெரியுமா? வந்து இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க தான் பொது அறிவுல புலியாச்சே, நீங்களே சொல்லுங்க. உன் டயலாக்டா. ஆந்திரா மாநிலத்திற்கு விசாகப்பட்டினம், அமராவதி, கர்னூல் என 3 தலைநகரம் இருக்கு. அண்ணே போதும், இதுக்கு மேல ஏன் மூலம் தாங்காது. சரி விடு, தலைவர் நகரம் பத்தி வேண்டாம், தலைவர்களை பத்தி பார்க்கலாம். சரி சொல்லுங்கண்ணே கேட்போம். அமெரிக்காவின் விண்வெளி மையமான நாசாவில் இந்திய மன்னரோட படம் இருக்கு, அது எந்த மன்னர்னு தெரியுமா? யாரா இருக்கும்? வேற நம்ம தாத்தாவா இருக்குமோ? அவருக்கு தீபாவளி ராக்கெட்டே விட தெரியாது. சொல்லிருங்கண்ணே. சரி நானே சொல்றேன், அவர் தான் திப்பு சுல்தான். இவர் இன்றைய ராக்கெட்டின் முன்னோடி.
அப்போ அப்துல் கலாம் யாருன்னு? அவர் ஏவுகணையின் நாயகன் என அழைக்கப்படுகிறார். அண்ணே, இதெல்லாம் போதும். இந்தியாவை பத்தி தெரியாத நிறைய விஷயத்த நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் வெரைட்டியா, கலர்ஃபுல்லா வெளிநாட்டை பத்தியும் ஏதாவது இருந்தா எடுத்து விடுங்கண்ணே. அதுக்கு என்ன, சொன்னா போது. கிரீன்லாந்த பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? கலர்ஃபுல்லான்னு சொன்னதுக்கு கிரீனை பத்தி பிடிச்சிட்டீங்கண்ணே. நீங்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைண்ணே. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லு. கிரீன்லாந்தா ஆகப்பட்டது என்ன சொல்லலாம்? புடிச்சிட்டனே. கிரீன்லாந்து என்றால் கிரீனாகவும் பச்சை பச்சையாகவும் இருக்கும். பரீட்சையில கேள்விக்கு பதில் தெரியலனா பசங்க கதை அடிக்கிற மாதிரியே சொல்ற. பரீட்சையில பதில் தெரிஞ்சா நான் ஏன கதை அடிக்க போறேன்? இதையும் நீங்களே சொல்லிருங்க. சரி, கவனமா கேளு. கிரீன்லாந்துல மரங்களே இருக்காது. அது ஒரு பனி பிரதேசம். அப்போ ஐஸ்லாந்துல ஐஸ் கட்டி இருக்குமா இருக்காதா? ஐஸ்லாந்துல ஐஸ் கட்டியோ பனிக்கட்டியோ இருக்காது. அங்க மரங்கள் தான் இருக்கும். சரி, வேற ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்திலேயே சிறிய நாடு எது தெரியுமா? அது தெரியாதானே? அதுதானே வாட்டிகன். சூப்பர்னு. இப்பதான் பரீட்சையில 35 மார்க் வாங்கி பாஸ் ஆன மாதிரியே இருக்குது. அது என்ன 35 மார்க்கு பாஸ்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்கிற? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுண்ணே. 35 மார்க் எடுத்து ஒருத்தன் பரீட்சையில பாஸ் ஆயிட்டாலே அதுல இருக்க சந்தோஷம் இருக்கு, வேற எதுலயுமே இல்லைண்ணே. அந்த சந்தோஷம்லாம் அனுபவிச்சாதான் புரியும். என்ன மாணவர்களே, நான் சொல்றது சரிதானே? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ.